வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை என்ன செய்யுங்க, கை கொள்ளுங்க. ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா, நீங்க அவரிடத்தில் அன்பா இருக்கிறத விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா அவருடைய சமூகத்தை தேடி வருவீங்க. நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா அவரை ஆராதிக்க பிரியப்படுவீங்க. நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா உங்க உதடுகள் ஒவ்வொரு நாளும் அவருடைய துதியை பாடிட்டே இருக்கும். நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா உங்களுடைய கரம் எப்பவுமே அவருடைய வேதத்தை ஏந்த வாஞ்சித்துட்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் அனுதினமும் நீங்க செலுத்துவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா அந்த ஆலயத்தை நீங்க அதிகமா வாஞ்சிப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா ஆராதனையை அதிகமா விரும்புவீங்க, அபிஷேகத்தை அதிகமா விரும்புவீங்க, அவருடைய சமூகத்தை அதிகமா விரும்புவீங்க. இந்த நேசத்தின் அடையாளம் இதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவரை நேசிக்காதவங்க தான் அவரை விட்டு போயிடுறாங்க, ஜெபத்தை விட்டு போயிடுறாங்க, உபவாசத்தை விட்டு போயிடுறாங்க, கற்பனைகளை விட்டு போயிடுறாங்க, வாக்குத்தத்தத்தை விட்டு போயிடுறாங்க, அவருடைய சமூகத்தின் மேன்மையை விட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா, ஆண்டவர் மேல இருக்கிற லவ் அது குறையிறதுனால தான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா, நீங்கள் இடத்தில் அன்பா இருந்தால் கற்பனைகளை கை கொள்ளுங்க. நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா அவர் உங்களுக்கு சொல்றதை செய்யுங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. நீங்கள் கீழ்ப்படுகிறதுக்கு அடையாளம் அவரை நேசிக்கிறது.